குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நேத்தோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிரும் டாபிக். சரியா? ஸோ லாஸ்டா அந்த சப்ராக்ஷன் மெத்தட் பார்த்தோம். கரெக்டா? கொஷின் எழுதிக்கோங்க. The two numbers are in the ratio 3:5. The two numbers are in the ratio 3:5. If 9 is subtracted from each, then okay, already solved. இந்த நம்பரா பாருங்க, 12:23. ஓகே ஓகே ஓகே. ஆன்சர் 55. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த நம்பர் மட்டும் மாத்திக்கோங்க. ஓகே. நான் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. சரி, இது பார்த்துருந்தா வேணாம், நான் வேற கொஸ்டின் மாத்துறேன். அதே தான், ரேஷியோஸ் மட்டும் மாறும். சரியா? ஓகே. ஸோ two numbers are in the ratio 5:7. இது சால்வ் பண்ணல. இது செக் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஸோ தென் their ratio, then they become 7:11. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the difference of the numbers. Find the difference of the numbers. So ரெண்டு நம்பர் ரேஷியோ. ஸோ நம்ம என்ன நினைக்கணும்? 5x divided by 7x. ஓகேவா? ஈஸ்ட்ன்றது நான் டிவைட்ல போட்டிருக்கேன். ஸோ இப்போ 9 is subtracted from eachன்றப்போ மேலேயும் 9 மைனஸ் பண்ணும், கீழேயும் 9 மைனஸ் பண்ணும். கரெக்டா? இட் பிகம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 7/11. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர். அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு 7xக்கும் 5xக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2x. கரெக்டா? ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2xோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் மல்டிப்ளை பண்ணும். ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா
அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். வெரி குட். எல்லாருக்குமே 12 வந்துச்சா? வெரி குட். ஸோ எக்ஸோட வேல்யூ 6 வரும், இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 12. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், சரியா? ஸோ 5x மைனஸ் 9 இன்டூ 11. ஸோ ஏன்னா ஈக்குவல் ரெண்டு சைடும் கொண்டு வந்துட்டு நம்ம எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி, ஓகேவா? தென் அதே மாதிரி 7 இன்டூ 7x மைனஸ் 9, ஓகேவா? இதுக்கு பேரு கிராஸ் மல்டிப்ளை. ஸோ இப்போ 11 இங்க மைனஸ் உள்ள இருக்கிறதுனால இங்க வெளியில இருக்கிற நம்பர் உள்ள ரெண்டுலயுமே மல்டிப்ளை ஆகும், ஓகேவா? எதுவுமே இல்லைன்னா இது மல்டிப்ளைன்னு அர்த்தம். So 55x minus 99 is equal to 49x minus 63. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். ஸோ 49 இங்கே 55 இருக்கா? ஸோ இது இங்கே கொண்டு போகலாம், எகெயின் இது இங்கே கொண்டு போகலாம். ஸோ 55 49னா என்ன வரும்? 6 வருமா? ஸோ 6x இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ப்ளஸ் 99 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 99 மைனஸ் 63, ஓகேவா? ஸோ 9ல் 3 போச்சுன்னா 6, 36, ஓகேவா? ஸோ 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு 6. கொஷின் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கேட்டுட்டாங்க. ஸோ ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, அது ஒன்று 5x இன்னொன்று 7x. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் எத்தனை? 2x இஸ் ஈக்குவல் டு 12. இதுவே சம்முன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். 7 + 5 13, 13xன்னு வரும், ஓகேவா? டிஃபரன்ஸ்ன்றனால மைனஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How much should be added to each term of 4:7 so that it becomes 2:3? ஸோ இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கும் இந்த கொஷினுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க.
ஸோ அதில் வந்து ஒரு 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பர் இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா how much should be added, ஸோ எவ்வளோ ஆட் பண்ணும் in each டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி டேர்ம் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்துக்கணும். ஸோ 4/7. ஸோ தட் டூ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த நம்பர் ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே டேர்ம்னு கொடுத்தனால நம்ம எக்ஸ் போட தேவையில்லை, அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மச் ஷுட் பி ஆடட், ஸோ எவ்வளோ ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆடடுன்னு வரனால மேலையும் கீழையும் ரெண்டுலையுமே ப்ளஸ் போட்டு எக்ஸ் போட்டுக்கிறேன். ஏன் ரெண்டு சைடுமே போடணும்னா இது இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்மேட்டில் தான் இருக்குது. கரெக்டா? இதில் ஆட் ஆயிருந்துச்சா கண்டிப்பாக இதுலேயும் என்ன ஆகும், சேம் நம்பர் தான் ஆட் ஆகும். ஸோ அதனால மேலையும் கீழையுமே எக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் அவனே பர்டிகுலராக சொல்லியிருப்பான் இந்த டேர்ம் மட்டும் ஆட் ஆயிருக்கு, அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கானோ அதுக்கு போடணும். ஸோ எதுவுமே சொல்லலை அப்படின்னா மேலேயும் போடணும் கீழேயும் போடணும். ஓகேவா? ஸோ தென் அதோட ரேஷியோ என்னவா மாறுதா நமக்கு, 2/3. எகெயின் சேம் அதே கான்செப்ட் தான், திரும்பவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ என்ன வரும், 3 4 + x இஸ் ஈக்குவல் டு 2 × 7 + x. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, 3 4s ஆர் என்ன வரும் 12 + 3x இஸ் ஈக்குவல் டு 2 7s ஆர் என்னது 14 + 2x. சேம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ இது இங்கே எடுத்துட்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ். ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1x தான். எகெயின் அதே மாதிரி. ஸோ +12 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மைனஸ். ஸோ 14ல் 12 போச்சுன்னா 2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ சப்ராக்டடும் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஆடடும் பார்த்தாச்சு. ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. The ratio between two numbers is 5:6. ஓகேவா? Then sum of their squares is 549. Find the number. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர்ஸ். ஸோ ரெண்டு நம்பர் இருக்கு, என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, 5:6. தென் அப்போ நம்ம இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாலே நம்பர்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 5x, 6x. கரெக்டா? அடுத்து என்ன சொல்றாங்க, சம் ஆஃப் தேயர் ஸ்கொயர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கொயர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சம் பண்ணணும், ரிவர்ஸில் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ 5x² 6x² சம்முன்னு கொடுத்துருக்கறனால நடுவில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க 549. அப்போனா அந்த நம்பர்ஸ் என்ன, 5x என்ன 6x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கரெக்டா? சரி இப்போ பாருங்க. ஸோ 5x²ன்றப்போ 5க்கும் ஸ்கொயர் பண்ணும் எக்ஸுக்கும். ஸோ 5ஓட ஸ்கொயர் என்னது 25. ஸோ 25x² + 36x² இஸ் ஈக்குவல் டு 549. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 6 + 5 11, 61
x square is equal to 549. So, அப்போ x square na 549 divided by 61. கரெக்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஸோ 549 61ல எத்தனை டைம்ஸ் போகும்? ஸோ இப்போ இதில் பாருங்க, 1 இருக்கு, இங்கே 9 இருக்குன்னா 9 டைம்ஸ் வரணும் கண்டிப்பா. பார்த்தோன்னே தெரியுதா? அப்போ அடுத்தது செக் பண்ணிக்கலாமா? 1 9s are 9, 9 6 are 54 வந்துருச்சா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 3. ஸோ ரூட் எடுத்தா 3. ஸோ இப்போ நம்பர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 5x தான் என்னது? 5 into 3 15, 6 into 3 18. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ இதில் நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணுங்க, நம்பர்ஸ் மட்டும்தான் மாறுது. ஓகேவா? ஸோ இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றது கொஷின் அதே தான். The ratio between 3 numbers. ஓகேவா? So 3 numbers is 1:2:3. Then the sum of their squares is 504. Find the numbers. கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Very good. 6, 12, 18.
எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா செக் பண்ணுங்க. யாருக்காவது தெரியலையா? ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, 1:2:3 கொடுத்துருக்கானா? ஸோ நம்ம இந்த நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 1x 2x 3xன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ சேம் அதே தான். என்னன்னு சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் தேயர் ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே தான், ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? 1x 2x 3x, then sum of their squareன்றப்போ 1x square plus 2x square plus 3x square is equal to 504. So 1க்கு 1 தான். So x square, then 2 2s are 4 4x square, then 3 3s are 9 9x square is equal to 504. ஓகேவா? ஸோ நம்ம டோட்டலாக அப்போ எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு? 10 14 இருக்கா? ஸோ அப்போ 14x square is equal to 504. Then x square is equal to 504 divided by 14. ஸோ அப்போ எக்ஸ் இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ் வரும்னா 36 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்படி கேன்சல் பண்ணால் சின்ன நம்பர்லேருந்தே கூட பண்ணிக்கலாம். ஸோ 2ல் கேன்சல் பண்ணால் என்னது 7, 2 2s are 4, 5 2s are 10, again 2 2s are 4. So 7 cancel பண்ணிங்கன்னா 3 7s are 21, then 6 42. ஓகேவா? 36. ஸோ எக்ஸோட வேல்யூ 6. ஸோ நம்பர்ஸ் எழுதும்போது என்ன வரும்? 1 into 6 6 தான், தென் 2 into 6 12, 3 into 6 18. இதுதான் ஆன்சர். ஓகேவா? கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
Next question. Okay. இப்போ பாருங்க. If 750 is distributed in A, B, C such that A is to B 5 is to 2, B is to C 7 is to 13, then what is A's share? ஸோ ஏவோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 750 அப்படின்ற காசை 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ, பி, சி அப்படின்னு 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் தனித்தனியாக ஏக்கும் பிக்கும் ஒரு ரேஷியோவும் பிக்கும் சிக்கும் தனியாக ஒரு ரேஷியோலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக ஏவோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி 2 குவான்டிட்டி தனித்தனியாக கொடுக்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A is to B is to C என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ A is to B first என்னது? 5 is to 2. கரெக்டா? Then B is to C 7 is to 13. ஸோ ரிமைனிங் ஃபில் பண்ணலாமா? ஸோ இங்கே 2 வந்துடும், இங்கே 7 வந்துடும். தென் மல்டிப்ளை. இப்போ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரே ரேஷியோவாக கிடைச்சிருமா? அதில் ஏவோட பங்குக்கு அவன் வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ காசு வாங்குறான் அப்படின்ற மாதிரி ஏவோட ஷேரை கண்டுபிடிக்கணும். ஸோ 7 5s are 35, 7 2s are 14, தென் 36. ஓகேவா? ஸோ இது எதுவுமே எதுலேயும் கேன்சல் ஆகாது. ஸோ அதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஏவோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எய்தர் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் 35ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தானே போட்டோம். ஸோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 26. சாரி. ஓகே. 26. சாரி. ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 35, 14, 26. ஸோ 10, 15, 1, 4, 5, 6, 75. ஓகேவா? ஸோ 75 பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது? டோட்டல் ருபீஸ் 750. ஓகேவா? அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னது? 10 ருபீஸ். கரெக்டா? ஏன்னா 75 ஈஸியாக கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 1 பார்ட் எவ்வளோது? 10 அப்படின்னா ஏவோட ஷேர் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 35. கரெக்டா? ஸோ அப்போ 35 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 35 into 10 is equal to 350 rupees. ஓகேவா? புரிஞ்சா காப்பி பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒருவேளை இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இந்த 2 மட்டும் ஆட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா அதை 750 கூட வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி 2 குவான்டிட்டி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவலாக கண்டுபிடிச்சிடணும். A is to B is to C என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேரை பிரிக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் அப்ளிகேஷன் ஓரியன்டா ஓகேவா. இஃப் 500 candies were distributed among Arun, Mona and Sona in the ratio of 2:3:5. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many candies were obtained by மோனா. ஸோ மோனா மட்டும் எவ்வளோ சாக்லேட்ஸ் கேண்டீஸ் வாங்கினா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் 150 கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா 150? சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இதுவே கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி. சரி ஓகே சால்வ் பண்ணுங்க. ஸோ டோட்டல் கேண்டீஸ் எவ்வளோ 500 ஓகேவா. ஒரு நிமிஷம். இப்போ மொத்தம் 3 பேருக்கு பண்ணிருக்காங்களா, அருண், மோனா, சோனா. ஸோ இது 2 3 5. ஸோ நம்ம எப்படி எல்லாம் எக்ஸ் போட்டுக்கலாமா. ஸோ 3 பேருக்கும் சேர்த்து தான் 500 கேண்டீஸ் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் 2x + 3x + 5x இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக எத்தனை சாக்கீஸ் 500 ஓகேவா. ஸோ 5 3s are 5 + 3 8 8 + 2 10 ஸோ 10x is equal to 500 x is equal to 500/10. ஸோ என்ன வரும் 50 ஓகேவா. ஸோ அப்போ 1 part is equal to 50 candies. இப்போ அதுல கொஷின் யாருக்கு கேட்டிருக்காங்க, மோனா. ஸோ மோனாக்கு மட்டும் எத்தனை பங்கு போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோனாக்கு எத்தனை பார்ட்ஸ் போகுது, 3 parts is equal to ஓகேவா. ஸோ 1 part 50 சாக்லேட்ஸ்னா 3 parts is equal to 150 chocolates. it means candies ஓகேவா. புரிஞ்சுதா. இந்த மாதிரி ரேஷியோ அவனே கொடுத்துட்டானா
டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு என்ன டோட்டல் கொடுத்துருக்கானோ அதை ரைட் சைடில் போட்டுடும். ஓகேவா? போட்டுட்டு எக்ஸை கண்டுபிடிச்ச எக்ஸை என்ன யாரை கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுலயே கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். A sum of rupees 53 is divided among A, B, C in such a way that A gets rupees 7 more than what B gets, and B gets rupees 8 more than what C gets. Okay, then find the ratio of their share. ஸோ ஷேரை வந்து ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எ சம் ஆஃப் ருபீஸ் 53. அதாவது அவங்ககிட்ட இருக்கிற டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 53 ரூபா. ஓகேவா? அந்த 53 ரூபாவை 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறான். A, B, C. Such a way that A get 7 more than what B. அதாவது பிக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை விட ஏ வந்து 7 ரூபாய் அதிகமாக வச்சிருக்கான். மோருன்றப்போ அதை விட கவுண்ட் அதிகம். ஓகேவா? ஆட் பண்ணும். ஸோ பியை விட இவன் 7 rupees அதிகமாக வச்சிருக்கான். பி எவ்வளோ வச்சிருக்கான்னு கேட்டால் சியை விட 8 rupees அதிகமாக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அவங்க ஷேர். இப்போ இதுல யாரு நம்ம இனிஷியலா எடுக்கணும்? சி. ஏன்னா சில இருந்து தான் இப்படி ரிவர்ஸ்ல போகுது. கரெக்டா? ஸோ சியை விட பி 8 rupees, தென் பியை விட ஏ வந்து 7 rupees. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி போட்டுக்கிறேன். ஏன்னா ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 3 பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்தனால நான் இப்போ ரேஷியோ ஃபார்மேட்ல போட்டுக்கிறேன். சின்றதான் எனக்கு தெரியாது. ஓகேவா? சியை வச்சுதான் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ சியை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, பி கெட்ஸ் rupees 8 more than what C. அப்போ சிக்கு எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட் கொடுத்தா பி அதை விட எவ்வளோ அதிகமா இருப்பான்? எக்ஸ் பிளஸ் 8 மோர். அதனால பிளஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ கெட்ஸ் 7 more than what B gets. பியை விட ஏ வந்து 7 அதிகம். அப்பனா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 7. இங்க மல்டிப்ளை இருந்தால் மட்டும்தான் உள்ள ரெண்டுமே போகும். பிளஸ்னா பிரச்சனை இல்லை. ஸோ என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 8 plus 7 என்னது? 15. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 பேருக்குமான ஷேர் தெரிஞ்சிருச்சா? ஸோ இதோட டோட்டல் தான் நம்மளுக்கு எத்தனை ருபீஸ்? 53 rupees. கரெக்டா? ஸோ மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு? 3x plus 15 plus 8 என்ன வரும்? 23 is equal to 53. ஸோ அப்போ 3x is equal to 53ல 23 போச்சுன்னா என்ன வரும்? 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 10. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஷேர். ஸோ எக்ஸ் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா, ஸோ ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஸோ சி ஏ என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 15. எக்ஸ் 10னா 25. தென் எக்ஸ் பிளஸ் 8னா 18. தென் 10. அவ்வளோதான். ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா?
ஸோ இந்த மாடல்லாம் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸி தான், கொஷின் தான் ரொம்ப பெருசாக இருக்கும் படித்து பார்க்கும்போது, ஆனால் மெத்தட் ஈஸி தான். நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக போடணும். ஜென்ரலாகவே எப்போவுமே இப்படி தான் வரும், ரிவர்ஸில் தான் வரும். சீன்றதான் எப்போவுமே எக்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட், ஸோ இந்த மாடல் புரிஞ்சா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சப்ராக்ட் அடிஷன் பார்த்தோம்ல, அதுலேயே ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின் ஒரே ஒரு கொஷின் மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஸோ எழுதிக்கோங்க. இன் எ mixture of 60 liters, in a mixture of 60 liters, the milk and water is milk and water is 2:1. If this ratio is to be 1:2, then what is the quantity of water to be
further added. ஓகேவா? இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாத்ததுல வெறும் 2 ரேஷியோவை கொடுத்துட்டு எவ்வளோ ஆட் பண்றது, சப்ராக்ட் பண்றது இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? பட் ஆனா இந்த கிவன்ல பாத்தீங்கன்னா அவன் குவான்டிட்டியே கொடுத்துட்டான். ஸோ எத்தனை லிட்டரா? 60 லிட்டர். ஓகேவா? 60 லிட்டர் மிக்சர்ல மில்க்கும் வாட்டரும் எந்த ரேஷியோல இருக்கு? 2:1. ஓகேவா? இது நம்ம பேசிக்ஸ்ல சொல்லி கொடுத்தனா இந்த பியூர் மில்க் வச்சு. ஸோ அதுதான் அப்படி ரிவர்ஸ்ல போகுது. ஓகேவா? ஸோ 60 லிட்டர்ஸ்ல மொத்தம் எத்தனை பார்ட்ஸு? 3 பார்ட்ஸ். கரெக்டா? அதுல உங்களுக்கு மில்க்கும் வாட்டரும் 2:1. அதை தான் நான் டோட்டல் பண்ணி 3 பார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? மில்க் வந்து 2 பார்ட்ஸ் இருக்கு, வாட்டர் 1 பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 லிட்டர் 3 பார்ட்ஸ்னா அப்போ 1 பார்ட் எவ்வளோ? பை 3யா? ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 20 லிட்டர்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ 20 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க, 40 லிட்டர் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? மில்கை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்ம குவான்டிட்டியா கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் ரேஷியோ வந்து என்னவா மாற போகுதுன்னா 1:2 மாறணுமா? ஓகேவா? அதுக்கு நம்ம எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலரா சொல்லியிருக்காங்களா? இப்போ இதுல மில்க் நம்ம சேர்க்க போறது இல்லை. ஸோ இதே ரேஷியோ 2:1ல இருக்கிறது நமக்கு 1:2 மாறணும் அப்படின்னு கன்வெர்ட் ஆகணும்னா நம்ம எவ்வளோ வாட்டர் மட்டும் ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே தான் இதை இப்போ எப்படி எழுதணும்னா மில்க் பை வாட்டர்னு எடுத்துக்கலாமா? ஸோ மில்க் நம்மளுக்கு எத்தனை லிட்டர் இருக்கு? 40. வாட்டர் எத்தனை லிட்டர்? 20. இப்போ நம்மளுக்கு என்ன ரேஷியோல அது மாறணும்? 1/2. ஸோ அவனே கொடுத்துட்டான். எதை மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கான்? வாட்டர். அப்போ வாட்டர் கிட்ட மட்டும் நம்ம என்ன போட்டுக்கணும்? எக்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இதே மில்க் கேட்டிருந்தாங்கன்னா மில்க்குக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கணும். எகெயின் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ 20 + x is equal to 80. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 60. அப்போ வாட்டர் மட்டும் எவ்வளோ ஆட் பண்ணும்? 60 லிட்டர்ஸ். புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட். சரி, ஓகே. டோட்டலா நம்ம கிட்ட 60 லிட்டர் மிக்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 60 லிட்டர் மிக்சர்ல மில்க்கும் வாட்டரும் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோல ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று நான் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? நீங்கள் லீவுன்னு நினைக்கிறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ 60 லிட்டர் மிக்சர்ல 2:1ன்றது டோட்டலா எத்தனை பார்ட்ஸ்னா 3 பார்ட்ஸ். ஓகேவா? அதை தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 60 லிட்டர்ல இது 2 பங்கும் இது 1 பங்கும் சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1 பார்ட்ன்றது எத்தனை லிட்டர்ஸ்? 20 லிட்டர்ஸ். கரெக்டா? அப்போ மில்க் எத்தனை லிட்டர் ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம்? 40. வாட்டர் 20. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 60 வந்துருச்சா? ஸோ அப்போ 60 லிட்டர்ல பால் 40 லிட்டரும் தண்ணி 20 லிட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா அவன் என்ன சொல்றான்? எனக்கு ரேஷியோ வந்து 1:2 வரணும். 1:2 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வாட்டரை விட மில்க் பாதி தான் இருக்கணும்ன்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அப்போ 1:2 ரேஷியோல வரணும் அப்படின்னா நான் இன்னும் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரேஷியோவை வச்சு நம்ம எத்தனை லிட்டருன்றத கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ஸோ இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதுக்கு 1/2. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா, தென் இதுல வந்து வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுன்றதுனால
நான் அங்கே மட்டும்தான் ப்ளஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இது தானே கண்டுபிடிக்கணும், வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால வாட்டர் இருக்கிற இடத்துல மட்டும் நான் எக்ஸ் போட்டிருக்கேன். தென் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 20 இந்த சைடு போனால் மைனஸ் ஆகும். ஸோ 80ல் 20 போச்சுன்னா 60. அப்போது அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா 60 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணும். அப்போ அது பாலே இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவன் 60 லிட்டர் ஆட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து வாட்டரோட குவான்டிட்டி. இதுவே மில்க்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா, மில்க் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா, மில்க் இருக்கிற இடத்துல நீங்கள் ப்ளஸ் எக்ஸ் போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நோட் பண்ணிக்கோங்க, ஆடடுன்றனால தான் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இதுவே ரிமூவ்டு அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இது அதே தான் கான்செப்ட், இதே தான். ஓகேவா? சரி, தென் இந்த இடத்துல என்ன மட்டும் போட்டுக்கணும், மைனஸ், அவ்வளோதான். தென் அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ அவன் கேட்குற அந்த கொஷினை வச்சு ப்ளஸ்ஸு மைனஸு எக்ஸு இதெல்லாம் தான் மாறும். நீங்கள் வேணால் ஒரு சம் போடுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் எழுதிக்கோங்க. நான் கொஷின் சொல்ல சொல்ல எழுதிப்பீங்களா? இது கொஞ்சம் எழுத மாட்டேங்குது. நான் டேட்டாவை மட்டும் எழுதுனேன், மற்றதை நான் அப்படியே சொல்கிறேன், எழுதிக்கோங்க. சரியா? A farmer can contain 6 liters of milk. அதாவது அவங்கிட்ட எவ்வளோ மில்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 லிட்டர். அண்ட் ஒரே நிமிஷம், டேட்டா மட்டும் மாற்றிக்கோங்க. 60 போட்டுக்கோங்க, சாரி 50 போட்டுக்கோங்க. ஓகேவா? 50 லிட்டர்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்த கொஷின் மாதிரியே வருது. ஓகேவா? ஸோ a farmer can contain 50 லிட்டர் மிக்சர் ஆஃப் மில்க். ஸோ மிக்சர்னாலே கண்டிப்பாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, தண்ணியும் மில்க்கும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. இந்த ரேஷியோ 3:2. Then how much water must be added how much water must be added to this mixture to change the ratio 1:2. ஸோ அவனுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமா, 1:2ன்ற ரேஷியோவில் வேணுமா. ஸோ அப்போது எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
ஸோ 3ன்றது மில்க்கு, 2ன்றது வாட்டர். ஓகேவா? அப்போ டோட்டலாக எத்தனை பாட்ஸ்? 5 பாட்ஸ். கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். ஸோ இந்த மாடல் புரிஞ்சா? நெக்ஸ்ட் காயின்ஸ் பேஸ்டில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் பார்க்கலாம். கொஷின் எழுதிக்கோங்க. ஐ ஹாவ் காயின்ஸ் இன் த ரேஷியோ காயின்ஸ். ஓகேவா? அவங்ககிட்ட ஒரு காயின் இருக்கு. 3:2:1. In the denomination அப்படின்னா ருபீஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? In the denomination of, ஸோ என்னென்னா ருபீஸ் 5, 5 ரூபா, அப்புறமா 2 ரூபா, ருபீஸ் 2, ருபீஸ் 1. ஓகேவா? If I have a total அமௌண்ட் ருபீஸ் 120, டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 120 ருபீஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உண்டியல் வச்சிருப்போம்ல, அந்த கணக்கு தான். ஓகேவா? என்கிட்ட 120 ரூபா இருக்கு. நானா எல்லாமே 5 ரூபி காயின்ஸ், 2 ரூபி காயின்ஸ், 1 ரூபி காயின்ஸாக இருக்கு. அதை வந்து அவனே ரேஷியோலையும் சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி ருபீஸ் 5 காயின்ஸ், அதாவது 5 ரூபாய் காயின் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கா. ஹவு மெனினா எத்தனை காயின்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஹவு மெனி 5 ரூபி காயின்ஸ் ஐ ஹாவ். ஸோ அப்போ 5 ரூபா காயின் எங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது எல்லாமே ஒரே ரூபாவா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. டைரக்டா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், எக்ஸை போட்டு பிளஸ் பண்ணி 120க்கு இது பண்ணிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்கிட்ட இருக்கிற டினாமினேஷன் எல்லாமே வேற வேற ரூபா. 1 ரூபா இருக்கு, 2 ரூபாவும் இருக்கு, 5 ரூபாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதையெல்லாம் சேர்த்து தான் டோட்டலா அவங்கிட்ட எவ்வளோ இருக்கு, 120 ருபீஸ் இருக்கு. அதனால நம்ம டைரக்டா அது என்ன பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இது எய்தர் நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கு மாத்தலாம், அதாவது 10 ருபீஸா மாத்தலாம், இல்லைன்னா பைசாவா மாத்தலாம். எல்லாத்தையும் ஒரே அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்க பெரிய நம்பரா மாத்துனீங்கன்னா
அதை டிவைட்ல போடணும். ஓகேவா? டிவைட்ல போட்டு எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க ரூபாவை பைசாவா மாத்துனீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ணும். ஸோ மல்டிப்ளிகேஷன்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிவிஷன்னா தான் எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதனால நான் ஈஸியா பைசால வச்சு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாவே தெரியும், ஒரு ரூபாக்கு எத்தனை பைசா? 100 பைசே. கரெக்டா? ஸோ 1 ருபிக்கு நம்மளுக்கு எத்தனை பைசேன்னு தெரியும்? 100 பைசே. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைசாவா சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொன்றையும் எக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ 5 ருபி காயின் வந்து நம்மளுக்கு எத்தனை எக்ஸ் இருக்கு? 3xல ரேஷியோல இருக்கு. இதுதான் அதிகமா இருக்கு. 5 ருபி காயின் தான். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 2 ருபி காயின் எந்த ரேஷியோல இருக்கு? 2xல இருக்கு. கரெக்டா? 1 ருபி காயின் 1x தான். ஓகேவா? இப்போ நம்ம ரூபாயை மாத்தலாமா? ஸோ 5 ருபி காயினை பைசாவா மாத்தினா எத்தனை பைசே வரும்? 500 பைசேன்னு வரும். கரெக்டா? ஸோ நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 3x இன்டூ 500. பைசே போட்டாலும் ஒன்று தான், போட வேணாம். ஓகேவா? அதை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 ருபி காயின் நம்மளுக்கு என்ன வரும்? 2 ரேஷியோவில் இருக்கு. ஸோ அப்போ 2x இன்டூ 200. அதே மாதிரி 1x இன்டூ 100. இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம்? பைசாவா சேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ இதோட எல்லா டோட்டல் எத்தனை ரூபாய் இருக்கு அவங்ககிட்ட? 120 ருபீஸ் இருக்கா? அப்ப என்ன வரும்? 120. ஸோ எல்லாத்துக்குமே 100 பைசா. கரெக்டா? இன்டூ 100. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணும். சரியா? ஸோ நான் ஒன்று கீழே ஒன்று போட்டனால இப்படி இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக எழுதிக்கோங்க. சரியா? ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 3s are 15. எத்தனை ஜீரோ இருக்கு? 00x. தென் 2 2s are 4. 400x. இது கொஞ்சம் போட போட தான் புரியும். சரியா? இது இந்த மாடல் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஒரு 2 3 சம் போட்டிங்கன்னா ஈஸியாயிரும். ஸோ தென் 100x 1 இருக்கிறதுனால அப்படியே வரும். ஸோ எல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு என்ன வருது? 120 00 12,000. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாமா? ஸோ இது ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறது தானே. ஸோ இப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ 1500 ப்ளஸ் 400னா என்ன அர்த்தம்? 1900. 1900 ப்ளஸ் 100 2000. ஸோ 2000x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12,000. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல். 2 12ல போட்டிங்கன்னா என்ன வரும்? 6. கரெக்டா? இப்போ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஷினுக்கு வந்துடலாம். ஸோ கொஷின் எத்தனை ரூபாய் காயின் கேட்டிருக்காங்க? 5 ரூபாய் காயின். 5 ரூபாய் காயின் எத்தனை எக்ஸ்? 3x. ஓகேவா? அப்போ 3xனா ஆன்சர் என்ன வரும்? 18. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? 18 காயின்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? A bag contains கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. A bag contains $50 comma 25 comma 10 இப்ப இது பிரச்சனையே இல்லை, எல்லாமே இதுல தான் இருக்கு, பைசால தான் இருக்கு. ஓகேவா? காயின்ஸ் அண்ட் இந்த ரேஷியோ ஆஃப் 4:5:9 in the ratio of 4:5:9. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, the total value of all coins is, அதாவது total amount அவங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 830. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா, find the number of 25 coins. ஸோ 25 காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம எல்லாமே பைசால தானே இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டா அப்படியே போட்டலாம். ஓகேவா? அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னது 4x 5x 9x கரெக்டா? ஸோ 555 தான் இதில் இருக்கு, 4xல இருக்கு. அதே மாதிரி 25 பைசேன்றது 5x. இப்போ 5x தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தென் 10 பைசே இதில் இருக்கு 9x. இப்போ இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4x into 50 5 4s are 20, 200 x plus 25 into 5ன்றப்போ 125, 125 x then 90 is equal to, so add பண்ணா என்ன வரும்? 20 200 300 ஓகேவா? 415 வருதா? ஸோ 415x டோட்டலா. ஸோ இப்போ பாருங்க, ஸோ அந்த 415x தான் எனக்கு எவ்வளோ? 830 கரெக்டா? இப்போ சேம், இப்போ இங்க இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, இங்க எல்லாமே எதுல இருக்கு? பைசால இருக்கு கரெக்டா? பட் ஆனா இங்க 830ன்றது எதுல இருக்கு? ருபீஸ், நாட் பைசா. புரிஞ்சுதா? அப்போ இந்த ருபீஸை நம்ம என்னவா மாத்தணும்? பைசாவா மாத்தணும். ஸோ அப்போ எதால மல்டிப்ளை பண்ணணும்? 100. ரெண்டுமே ஒரே தான் இருக்கணும். லெஃப்ட்ல பைசானா ரைட்லயும் பைசா தான். ஓகேவா? லெஃப்ட்ல ருபீஸ்னா ரைட் சைட்லயும் ருபீஸ். சரியா? ஸோ அப்போ 415 830ல 2 டைம்ஸ் போகும். பார்த்தாலே தெரியும். 5 2s are 10, பேலன்ஸ்
இங்கே போட்டு காட்டுறேன். 10, 1, 1 2s are 1 plus 3, 4 2s are 8. ஸோ 2 times போகுமா? அப்போ x is equal to எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 200. அப்போ மொத்தம் எத்தனை காயின்ஸு? 200 காயின்ஸ். ஓகேவா? இப்போ கொஷின் யாரு கேட்டிருக்காங்க? 25 பைசா. 25 பைசா மீன்ஸ் 5x. அப்போ 5x is equal to 5 into 200, 1000. காயின்ஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் இல்லை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பார்த்தோம்லப்பா, இது காப்பி பண்ணிட்டீங்களா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. அது நான் வந்து கொஞ்சம் பெருசா போட்டு காட்டிட்டேன். ஓகேவா? அது ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்றேன். ஓகே, இது முடிச்சிட்டிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தோம்ல, அரே ஸோ நான் என்ன சொல்லியிருந்தோம்? 3:2 2:1 கரெக்டா? ஸோ ரேஷியோ வந்து 3:2:1. டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா 5 rupees, அதுக்கப்புறமா 2 rupees,
தென் 1 ரூபி. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க எல்லாமே சேமா தான் இருக்கு. ஓகேவா? ஒருவேளை இங்க 50 பைசா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தான் நீங்க எல்லாத்தையும் பைசாக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் பைசாவா மாத்தினாலும் ஆன்சர் அதே தான் வரும். ஓகேவா? ஆன்சர் கரெக்டு தான். பட் ஆனால் நம்ம அவ்வளோ பெருசா போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ், எல்லாமே ருபீஸ்லயே இருக்கிறதுனால நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிட்டு போயிடலாம், மல்டிப்ளை பண்ணிட்டே போயிடலாம். ஓகேவா? ஸோ பைசாவா கன்வெர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ருபீஸ்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பைசான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே எது கன்வெர்ட் பண்ணும், பைசாவா கன்வெர்ட் பண்ணும். இல்லைன்னா பைசாவை ருப்பியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ருப்பியா கன்வெர்ட் பண்றது டஃப். ஸோ பைசாவா கன்வெர்ட் பண்றது தான் ஈஸி. ஓகேவா? ஸோ சைட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸி மெத்தட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ருபீஸ்னால டைரக்டாவே அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 5 3s ஆர் என்னது 15. 15x plus then 2 2s are 4x plus then 1x. 1 into 1 1 தானே. ஸோ வெறும் x தான். இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு அமௌண்ட்டும் ருபீஸ்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம் 120. ஒருவேளை இங்க பைசா கொடுத்துருந்தா நீங்க ருப்பியா மாத்தணும். சரியா? எல்லாமே ருபீஸ்னா பிரச்சனையே இல்லை. ஸோ 15 plus 4 19, 19 plus 1 20. எப்பவுமே இங்க எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ 20x இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இந்த சைடு போச்சுன்னா 6. இப்போ கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க? 5 ரூபி காயின்ஸ். அப்போனா டைரக்டா 3xல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுலயே முடிஞ்சிடும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 3 into 6 18. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஒருவேளை இங்க பைசா இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாத்தையும் பைசா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இது எல்லாமே ருபீஸ்னா நீங்க இந்த மாதிரி ஈஸியா போட்டு போயிடலாம். ஓகேவா? அதுவும் வச்சுக்கோங்க. நீங்க அங்க சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பைசாவா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருந்தா அந்த மெத்தட்ல போடணும். அவ்வளவுதான். ஸோ ஒரு சம் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? ஸோ கிவன் மாதிரி சொல்றேன். நீங்க கொஸ்டினை எழுதிக்கோங்க. ஓகேவா? a bag contains 50 paise, 25 paise and 10 paise. Coins. ஓகேவா? இந்த ரேஷியோ 5:9:9. 5:9:4. Amounts to rupees 206. Amounts to rupees 206 அப்படின்னா total amount. ஓகேவா? Find the number of coins. கீழே எழுதிக்கோங்க. Find the number of coins of each type. Of each type. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 5x தனியா, 9x தனியா, 4x தனியா கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க இது எல்லாமே பைசா தான். ஸோ பிரச்சனை இல்லை. டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா இங்க ருபீஸ்ல உங்களுக்கு 206ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது மட்டும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 100. மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா டிவைட் பண்ணும். சரியா? சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்டா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் ஈச் டைப். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து 5:9:4.
total amount. Each எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? each type. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம். ஸோ இந்த டாபிக்கோட ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே.